மாங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்புணல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை சிக்கனை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சீர்மிகு சிவ வழிபாடு. சீர்மிகு சிவ வழிபாடு. பொதுவாக நான் அடிக்கடி வாரியார் சாமிகளுடைய புத்தகத்தை மையமாக வைத்து திருக்கோயில் வழிபாடு ஏன், எதற்கு, எப்படி, குடமுழுக்கினுடைய சிறப்பு எப்படி, குலதெய்வ வழிபாடு எப்படி, ஏன் நம்முடைய வாழ்வியல் தத்துவங்கள் இவற்றையெல்லாம், கோவிலுக்கு ஏன் போகிறோம், கும்பாபிஷேகம் என்ன, ஏன் அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரும் காலங்களில் சிவ வழிபாடு, வைணவ வழிபாடு இதையெல்லாம் பிரித்து 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 அதனுடைய நுட்பத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை ஒரு நுட்பமான கேள்வி கேட்டது. அம்மா, நம்மெல்லாம் குளிக்கும்போது கதவை தாப்பாக போட்டுக்கிறோம், இப்போ சுவாமிக்கு ஏன் ஸ்க்ரீன் போடுறாங்க அப்படின்னது. அது குளித்து முடித்து ட்ரெஸ் பண்ணின்னு இருக்காங்க சுவாமி. இது மயிலாப்பூர் கபாலி கோவிலில் சின்ன குழந்தைக்கு இங்கிலீஷில் ஒரு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் திறந்து சுவாமி குளிக்கிறத எல்லாரும் அது இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கின்ற போது எல்லாரும் கண்குளிர பார்க்கணும். அது உலகத்திலேயே ஆண்டவனுக்கு நடக்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படி அந்த குழந்தைக்கு தாயார், அந்த குழந்தை கேட்ட பிரில்லியன்ட் கொஸ்டினும் பிரமாதம், இவங்க சொன்னதும். அம்மா, நம்மெல்லாம் ஒரு சொம்பு 2 சொம்புன்னு ஊற்றிக்கிறோம், சுவாமிக்கு நிறையா விதவிதமாக பண்ணுறாங்களே, இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? அந்த அம்மா சொல்கிறா பாருங்க, என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன சிறப்பு. இப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இளநீ வாங்கி தருவோம், பச்சைமாப்படி வாங்கி தருவோம், திரவியப்படி வாங்கி தருவோம், கரும்புச்சாறு வாங்கி தருவோம், பழச்சாறுகள் வாங்கி அபிஷேகம் பண்ணுவோம், தேனால் செய்வோம், பஞ்சகவியத்தால் செய்வோம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாற்பயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதில்ல. தமிழ் வழிபாடும் அதனுடைய விளக்கமும் அப்படின்னு ஒரு அற்புதமான புஸ்தகம் படித்தேன். வெறும் அரிசி இருக்குல்ல, அதை மாவை ஆக்கி அரிசி மாவை நீரில் கடந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் என்னென்னா கடனே இருக்காதா சார், கடன் பிரச்சனை தீர்ந்துடுமா. திரவிய பொடின்னு ஒரு வாசனை பொடி இருக்கும். எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்கின்றவர்கள் அந்த திரவிய பொடியை நீரில் கரைச்சி இதை வீட்டில் நீங்கள் சிவபூஜை செய்கிறவங்க கூட செய்யலாமா? அதை செஞ்சிட்டிங்களா? என்னென்னா விவசாயம் இருக்குது பாருங்கள், இந்த மண் எதை நம்பி இருக்கோ திரவியப்படி வாசனை இறைவன் மேலே எம்பெருமான். ஏன்னா அவன் அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதே அம்மை நீ அப்பன் நீ அறிமுடைய மாமன் நீன்னு நம்ம வணங்குறோம் சிவபெருமானை. அவர் விவசாயத்தை ரொம்ப தலைக்கச் செல்வாராம். இந்த தயிரால் அபிஷேகம் பண்ணும்போது மனம் குளிர்ந்து ஆண்டவன் வளமான திருமணத்தை செஞ்சு வைக்கிறார். அண்மையில் நான் ஓலைச்சுவடின்னு ஒரு புத்தகம் படித்தேங்க. புத்தகத்து பேரே ஓலைச்சுவடி. கேரளாலேருந்து நம்பூதிரி ஒருத்தர் எழுதி தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அற்புதமான நூல். இறை வழிபாடு குறித்து நீங்கள் படிக்கணும். தேன் பண்ணால் குரல் இருக்குல்ல, அது ரொம்ப விருத்தியாகுமா, வளமாக இருக்குமா. அதில் வித்தின் ப்ராக்கெட்டில் பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், பேச்சாளர்கள், உபன்யாசகர்கள், அரிகதா பண்ணுறவர்கள் அவசியம் தேனோடு எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள்னு போட்டு. இது நமக்கு தெரியல, சின்ன விஷயந்தான். அதுக்குள்ளே பழ வகை இருக்குல்ல, அதால் அபிஷேகம் செய்தால் வணிக பெருமக்களுடைய வியாபாரம். சார், எங்களுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் ஏன் சார் பழ ரசத்தை வாங்கி பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டால், உங்களை சுற்றி யாராவது சார்ந்த இருப்பாங்களே, அந்த சொசைட்டிக்கே நல்லா நடக்குமா. இந்த ஒரு நம்மளுடைய தேசம் கடவுளுக்கு நிறையா பண்ண பொருளாதார சிக்கல் வராதுங்கிறான். கண்டிப்பாக இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருந்தாங்க சார். புத்திர பாக்கியம் கிடைக்குமா. நிறைய பேர் சுவாமிகிட்ட போய் திருமணமானவங்க, பிள்ளை பேர் இல்லாதவங்க அழுததை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நம்ம சொல்கிறோம்ல, கந்த சஷ்டி விரதம் இருந்தால் சஷ்டி ஆகிய அகப்பையில் கரு வரும்னு. அதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது மாதிரி எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்குமா. ஒன்றுமே இல்லை. 10 ரூபாய்க்கு மலர்கள் இருக்குல்ல, அந்த மலரை வாங்கி அப்படியே கொடுக்கக்கூடாதான். கொஞ்சம் கொண்டு போய் வாஷ் பண்ணி அலம்பிட்டு, பிள்ளைங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜில் சொல்கிறேன், சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி எம்பெருமான் திருமேனியில் மலரால் அபிஷேகம் அப்படி கொட்டிட்டா நல்ல ஞானம் கிடைக்குமா. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் 2 நல்ல விஷயம்.
ஒவ்வொரு ஒரு ஒரு பாலால், அரிசி பொடினால், திரவிய பொடினால், தயிர்னால், என்ன சொல்லப்போனால் தேள்னால், பழ வகையினால் அபிஷேகம் பண்ணால் என்ன நன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், மயிலாப்பூரில் கபாலி கோவில் இருக்குது, பிரதோஷ வழிபாடு அங்கே நடக்குது, ஓரிகையில் நடக்குது, தேனம்பாக்கத்தில் நடக்குது, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் நடக்குது, திருவண்ணாமலையில் நடக்குது. இந்த பிரதோஷ வழிபாடு குறித்து நான் 1000 முறை சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்கிறேன். டெய்லியே பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் வீட்டில். சாயந்தரம் 4:30 to 6, அதுக்கு பேர் பிரதோஷ காலம்னே பேர். அப்போ நீங்கள் ஒரு வில்வத்தை எடுத்து அந்த சிவன்கிட்ட போட்டிங்கன்னா அவ்வளோ புண்ணியமாக. இன்னொன்று, பிரதோஷ வழிபாட்டில் பெருமானை விட நந்தியம்பதிக்கு ரொம்ப மேல். நந்தி தேவருக்கு நீங்கள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் செய்து வழிபடக்கூடிய ஒரு நாள் பிரதோஷம்னு பேர். இந்த பிரதோஷம் நிறைய வகைப்படுத்தி சொல்லுவாங்க. நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், அப்புறம் மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், இத்தனை வகை உண்டு பிரதோஷத்தில். பிரதோஷ வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா சனி பிரதோஷம்னு வரும். அப்போ போய் சிவனுக்கு நீங்கள் ஒரு வில்வப்பூவை வாங்கி போட்டுட்டிங்கன்னா, ஒரு வில்வ இலை அதை வாங்கி சிவாய நமன்னு சொல்லிட்டிங்கன்னா கோடி புண்ணியம்ங்கிறான். அஸ்வமேத யாகதிக்கு புண்ணியம்ங்கிறான். இந்த சிவ வழிபாடு அது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க உத்திராட்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அந்த உத்திராட்ச நீர் படப்பட உடலுக்கு ஆரோக்கியம். ஆனால் அவங்க நெற்றியில் எப்போதுமே திருநீர் இருக்கணும். இன்னும் சில பேர் என்னென்னா உத்திராட்சத்தை மாழையாக செஞ்சு போடுறாங்க. இரவு நேரத்தில் கலட்டி வச்சிடலாம், காலைல அதை சுத்தப்படுத்தி இறைவன் பாதத்தில் வச்சு போட்டு பஞ்சாட்சரம் சொல்லி நீங்கள் திருநீர் பூசிக்கணும். தப்பே கிடையாது. இதெல்லாம் தான் நல்ல வழிபாடு. ஏன் சிவனுக்கு வில்வம் அப்படின்னா, சிவன் எப்போதுமே ருத்ர தாண்டவம், அவரை கொஞ்சம் குளிர்விக்க மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு தான் வில்வ இலை. பெருமாள் அப்படி மாற்றி, அவர் எப்போதுமே நீருக்குள்ளே தானே இருப்பார், அவருக்கு கொஞ்சம் உஷ்ணம் வரணும்னு தான் துளசி மாலை. இதை அப்படியே வச்சுங்க. எல்லாம் சரி சார், ஏதோ ஒரு அபிஷேகம் பண்ணிட்டோம், ஆராதனை பண்ணிட்டோம், என்ன மந்திரம் சொல்கிறது? சிவபுராணம் படிங்க, பஞ்சாட்சரம் சொல்லுங்க. ஒன்றுமே தெரியலையா? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 63 நாயன்மார்களுடைய கதையை படிங்க, பஞ்சபுராணம் சொல்லுங்கள், தேவாரம் சொல்லுங்கள், திருவாசகம் சொல்லுங்கள், திருவிசைப்பா சொல்லுங்கள், திருப்பல்லாண்டு சொல்லுங்கள், நந்தியன் தேவருக்குள்ள சிறப்பு சொல்லுங்கள். எதுவுமே தெரியலையா? 108 முறை சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு அடிநாதத்திலேருந்து உண்மையாக சொல்லுங்க. இன்னும் சொல்கிறேன், கொஞ்சோண்டு உங்கள் வீட்டில் சிவன் வச்சு பூஜை செய்கிறவங்க சனி பிரதோஷம் வந்தால் நீங்கள் கூட அன்னத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி ஆண்டவனை மனமுருகி வழிவிட்டால் சர்வ ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு எழுதுகிறாங்க. உலகத்தில் மகோ உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு. சிவனை பாதத்தை பற்றி பேறு பெற்ற நாயன்மார்களாக நாம் கண்ணை தர முடியாது, பிள்ளைக்கறி தர முடியாது, வறுமையில் சோறு சமைத்து போட முடியாது. உள்ளன்போடு சிவ வழிபாடு செய்தால் நாம் வீடு பேறு அடையலாம் என்கின்ற நற்செய்தியை இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு வழிபாடு குறித்து மற்றொரு நாளில் சிந்திப்போம். நன்றி.